இன்னைக்கு உங்களுக்கோ எனக்கோ இல்லை வந்து ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷனுக்கோ இல்லை வந்து ஆட்டோவுக்கு இந்தியாவில் ஓடக்கூடிய ஆட்டோவுக்கு எண்ணெய் இல்லை கேஸ் இல்லை என்று பேசி கொண்டிருக்கும் நாம் இன்னொரு 3 மாசம் கழிச்சு நம்மிடம் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இல்லை என்று பேச போகிறோம். பெரிய பிரச்சனை நோக்கி சென்று கொண்டிருக்கோம். இன்னைக்கு நமக்கு உணவுல கை வச்சிருந்தா காமன் மேனுக்கு புரியுது இது வந்து இந்தியா நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கிடையாது, இந்தியா என்னைக்கோ நின்றுடுச்சு. இந்தியா இவர் எப்போ வந்து ரஷ்யான்னு கையை வச்சாரோ அன்னைக்கே வந்து இந்த பலவீனமான ஒரு ஆட்சி இருப்பதால், நம் பொருளாதாரத்தை பற்றி கொஞ்சமும் கவலை இல்லாத ஒரு ஆட்சி இருப்பதால் தான் அவரு அங்க இருக்க ரைஸ் தான் இங்க தரணும்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம ரைஸை வாங்குறதுக்கு தயாரா இல்ல, ரெடியா பேசிட்டு இருக்காரு. இப்ப ஆக்சுவலா வந்து அவரு பேசியிருக்க ஸ்டேட்மெண்ட் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு சொன்ன மாதிரி வந்து அவரு ஓப்பனா இவரை கூட்டு வச்சு உங்களால நான் நிறைய சாதிச்சுக்கிறேன்னு தான் அவர் மீட்டிங்ல முடிச்சிருக்காரு. இதை விட என்னங்க சொல்ல முடியும்? பிகாஸ் ஆஃப் த ட்ரேட் டீல், யூஎஸ் ட்ரேட் டீல்னால எல்லா பத்திரிகைகளும் வந்து அதை வந்து ட்ரேட் சர்ப்ளஸ் முடிச்சிருக்காங்க. இன்னும் ட்ரேட் டெபிசிட் அதிகமாக போகிறது. அதுதான் சொல்ல வர பாயிண்ட். 40 பில்லியன் டெபிசிட்டா இருக்கு, பற்றாக்குறையா இருக்கு. 40 பில்லியன் டாலர்கள் மாதத்துக்கு மாதம் 40 பில்லியன் டாலர்களா இருக்கக்கூடிய பற்றாக்குறை என்னை பொறுத்தவரையில் 60 பில்லியன் டாலராக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏன்னா வேற எங்கேயும் நம்ம பண்ணியிருந்ததெல்லாம் இப்ப இவர் நான் கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சாருன்னா, அவங்க சில பேர் ஈரான்ல வந்து நம்ம ருபி ட்ரேடிங் பண்ணியிருந்தவங்கன்னா இப்ப இவர் டாலர் ட்ரேடிங்ல பண்ணாருன்னா நீ எங்க போய் நிக்க போறீங்க? முதல்ல வந்து என்ன சொன்னாரு இவரு, ரஷ்யாவுக்கு சாங்ஷன் கொடுக்கும்போது ஈரான் கிட்ட வாங்கிக்கோன்னாரு. இப்ப ஈரானை அடிக்கும் போது நீங்க என்ன சார் இதுதான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டிப்ளமேசி. இல்லை, இதெல்லாம் வந்து அழகா இல்ல, எதை சொன்னாலும் இந்தியா கேக்குது. என்னை பொறுத்தவரையில் ஒரு நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டியது வந்து RSS என்பது இப்பயாவது இது இந்துத்துவா கட்சி கிடையாது. இது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வேலை செய்ய வேண்டிய கட்சி என்பது ஏன் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவன் டிசைட் பண்றது வந்து அடுத்த 3 monthsல $140 to $150 பர் பேரல்னு சொல்றாங்க. அதை இந்தியன் ரூபியில கனெக்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மடங்குன்னு வச்சீங்கன்னா நம்ம வந்து தயாராக உள்ளோமா? 140 என்று சொல்ல 140 150 என்று சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 200 ரூபாய் ஒரு லிட்டருக்கு பெட்ரோலுக்கு நாம் தயாராகி உள்ளோமா? கொடுக்கறதுக்கு தயாராக உள்ளோமா? காமன் மேன் முடியுமா? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு பொருளாதார வல்லுநர் சிற்பி இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். ஈரான் மீது தொடர்ந்து அமெரிக்க இஸ்ரேல் படையினர் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. உலகம் முழுவதும் அதனுடைய தாக்கம் இன்னைக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் LPG தட்டுப்பாடு, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து எண்ணெய் தட்டுப்பாடு, அதாவது பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நேரத்துல இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாதுரியமாக காய் நகர்த்தி இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல இந்திய அரசு சிக்கி இருக்காது அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இந்த போர் தொடங்கின உடனே, அதாவது ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் படுகொலை செய்யப்பட்ட உடனேயே இந்தியா எதிர்வினையாற்றி இருக்க வேண்டும். ஈரானோடு கைகோர்த்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஈரானுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்திருக்க வேண்டும். ஒரு நடுநிலையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்க வேண்டும். ஈரானுடைய ஆதரவு அதன் மூலம் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல இந்தியா சிக்கி இருக்காது அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? கடந்த காலங்களில் இந்தியா எடுத்த வெளியுறவு கொள்கை அதுதான் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கணும். ஏன் நம்மளுடைய அந்நிய செலாவணி, ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்நிய செலாவணி தான் வந்து நீங்கள் சொன்ன பிரச்சனைகள்லாம் வரும்போது வரக்கூடிய மாதங்களில் இந்த பிரச்சனை தொடர்ந்தால் இந்தியா பெரும் ஆபத்தில் சிக்கப் போகிறது. ஏனென்றால் இந்த ஃபியூவல் என்று சொல்லக்கூடிய இந்த எரிபொருள், அது வந்து கச்சா எண்ணெயாக இருக்கட்டும், LPG, அதை நீங்கள் எப்படி வாங்க போறீங்க? நீங்கள் டாலரை கொடுத்து தான் வாங்க போறீங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் என்று சொல்லக்கூடியது அப்ராக்சிமேட்லி $700 பில்லியன் ரிசர்வ்ஸ். அதை கையிருப்பு என்று சொல்லக்கூடியது 7 மாசத்திலிருந்து 8 மாசம் என்று சொல்கிறார்கள். அட் ப்ரிசியூமிங் இந்தியன் ருபி டு டாலர் அட் 93 rupees சொல்றாங்க. ஓகே. ஆனால் இந்த நிலைமை கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ட்ரம்ப் ஆரம்பித்ததிலிருந்தே, இந்த ஃப்ரீடம் டே என்று ஆரம்பித்தே, இந்திய பொருளாதாரமும் இந்திய ஏற்றுமதியும் கணிசமாக குறைந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியுது. நேஷனல் மீடியாலையும் பிரைம் மீடியாலையும் வரவில்லை என்றாலும்
தனிநபர்களுக்கு அதுவும் சிறு குறுவில் இருக்கவங்களுக்கு என்ஜினியர் எல்லாமே இருக்கு. நான் ஏன் இந்த பாயிண்ட் இங்க எடுத்துன்னு வரேன்னு சொன்னா இதுதான் வந்து பெரிய ஆபத்து. ஓகே, ஏற்றுமதி குறைந்ததன் காரணமாக டாலரோட வரத்து கம்மியாகும். சோ அப்ப என்ன ஆகும்னு சொன்னா, இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இன்னைக்கு உங்களுக்கோ எனக்கோ இல்ல வந்து ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷனுக்கோ இல்ல வந்து ஆட்டோவுக்கு, இந்தியாவில் ஓடக்கூடிய ஆட்டோவுக்கு எண்ணெய் இல்லை கேஸ் இல்லை என்று பேசி கொண்டிருக்கும் நாம் இன்னொரு 3 மாசம் கழிச்சு நம்மிடம் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இல்லை என்று பேச போகிறோம். பெரிய பிரச்சனை நோக்கி சென்று கொண்டிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்கலாம். ஏனென்றால் கரெக்டா வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாசம் ஆரம்பிச்சு ஒரு 8-6 மாசத்துக்கு ட்ரம்ப் போட்ட இதுல வந்து நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் யூஎஸ் வந்து சிக்னிபிகண்டா டிராப் ஆயிருக்கு. இது வெளியில வரவே இல்லை இந்த செய்தி. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா அப்படியே மூடி மறைச்சு கூட்டின்னு போயிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து இது வந்து தனிநபரை டைரக்டா பாதிக்காத விஷயம்னால இப்போதைக்கு பாதிக்காத விஷயம். ஓகே, பார்மசூட்டிக்கல், சாஃப்ட்வேர், ஓகே, டு சம் எக்ஸ்டென்ட் ஆட்டோமொபைல்ஸ், இதெல்லாம் வந்து டைரக்டா உங்களை பாதிக்கல. ஸோ அப்போ வந்து நம்மளோட ட்ரேட் டிபிசிட் என்று சொல்லக்கூடிய வார்த்தையாகப்பட்டது கிட்டத்தட்ட வந்து 80 பில்லியன் இம்போர்ட், 40 பில்லியன் எக்ஸ்போர்ட். ஸோ அந்த 40 பில்லியன் எக்ஸ்போர்ட்ல இந்த 6 மாதமா இன்றைய ஒன்றும் முழுசா அந்த பிரச்சனை தீரல. கிட்டத்தட்ட நமக்கு 40% அந்த நீங்க சொன்ன 40 பில்லியன் 16 பில்லியன் யாரை நம்பியுள்ளோம் என்றால் அமெரிக்காவை தான் நம்பியுள்ளோம். ஆல்ரெடி ஒரு நோயில நம்ம வந்து பிரச்சனைக்குள்ள சிக்கி இருக்கிறோம். இப்ப குறிப்பா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நம்ம இந்த போருக்கு முன்னாடியே சிக்கியாச்சு. நம்ம போன ஏப்ரல்ல இருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சு வெளியில வந்து அது மீடியாக்கள் வந்து மொத்தமா மூடி மறைச்சிருக்கிறாங்க இப்ப ஆக்சுவலா. சோ அதோட சேர்ந்த பிரச்சனை தான் இந்த மஜூரோ பிரச்சனை. ஆரம்பிச்ச உடனே என்ன ஆரம்பிச்சது, இங்க நமக்கு பேரலா நமக்கு இவர் வந்து ரஷ்யால வாங்காதீங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மாசத்துல கொடுத்தாரு. ஆமா. சோ அப்ப என்னாச்சு, உங்களுக்கு கிட்டத்தட்ட 40% இருந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி என்னாச்சு, 24% ஆச்சு. அப்ப என்ன சொன்னா, நல்லா கவனிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர் மாசம் வாக்குல என்ன சொன்னாரு, நீங்க வேணா ஈரான் வேணா வாங்கிக்கோங்க, ரஷ்யால வாங்காதீங்க அப்படின்ட்டாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரம்ப் சொன்னார். ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சோ அவரோட நிலைப்பாடு வந்து எந்த அளவுக்கு ஆபத்தான நிலைப்பாடு, இவர் பின்னாடி போனா நமக்கு எவ்வளவு ஆபத்துன்றது இப்ப நீங்க அந்த கேள்வியில அழகா கேட்டிருக்கீங்க நீங்க. சோ இவரை நம்ம வந்து வெளியுறவுத்துறை நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து கையாளணும் இந்தியான்றதுக்கு வந்து கடந்த காலங்கள் வந்து நம்மளோட டாலர் ரிசர்வ் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையை நோக்கியோ இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்போர்ட் வந்து ஒரு டிபிசிட்டை நோக்கி போய் பிரச்சனைகள் வந்தாலும் நாம் இதைவிட வந்து மோசமான பிரதமர்கள் எல்லாம் வந்து வெளிநாட்டு பிரதமர் கையாண்டிருக்கோம். வெளிநாட்டு அதிபர்களையும் உலக அளவுல போர்களை சந்திச்சிருக்கோம். ஓகே, சோ அது வந்து நம்மளோட டாலர் பொசிஷன் நல்லாவே காமிச்சு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒரு பொசிஷன் போனது 91க்கு பிறகு கூட எனக்கு தெரிஞ்சு லேமன் பிரதர்ஸ் கிரைசிஸ் வரும்போது கூட நம்ம வந்து ஏசியன் கரன்சி கிரைசிஸ் போது லேமன் பிரதர்ஸ் நம்ம 2008லயே நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணவில்லை. ஆனால் நமக்கு பின்னாடி ஒளிந்திருக்கும் பெரிய பூதம் இதுதான். ஏன் அதை நான் இந்த பாயிண்ட்ல நீங்க சொல்லும் போது சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சோ நம்ம ஏற்றுமதி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. கொஞ்சம் நஞ்சம் உள்நாட்டு உற்பத்தி நடந்திருந்தது இல்லையா. இப்ப இந்த ஜனவரி மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு, ஏன்னா இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனை ஆரம்பிச்சு, ரஷ்யா பிரச்சனை, ஈரான் பிரச்சனை ஜனவரி மாசத்துல இருந்தே கொஞ்சம் பிரச்சனைகள் அங்கங்க சலசலப்பு லைட்டா நடந்துட்டு இருக்கு. இது வந்து ரெஸ்டாரண்ட் மத்தியிலையும் ஆட்டோக்காரர்கள் மத்தியில் ஃபேக்டரிஸ் மத்தியில இந்த நியூஸ் லைட்டா லீக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ உற்பத்தி எல்லாருமே வந்து லைட்டாக அப்படியே கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த எல்பிஜின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அதோட ஸ்ப்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஃபுல்லாக வந்து ஃபுட்டுக்கோ குக்கிங் ஃபுட்டுக்கோ இல்லாட்டி வந்து ஆட்டோவுக்கோ போகக்கூடிய எரிபொருள் கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்காங்க. இது வந்து நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய 29 பில்லியன் டன் என்று சொல்லக்கூடிய ஆண்டு நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய இதாகப்பட்டது எல்பிஜி ஆகப்பட்டது நமக்கு வந்து குக்கிங் கேஸுக்கும் சிடிஜின்னு சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கேஸ்ன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல். ஸோ அதற்கு மட்டும் போவது கிடையாது. 29 பில்லியன் டன்ல வந்து வெறுமனே வீட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்துறது மட்டும் கிடையாது. ஸோ நான் ஏன் இந்த பாயிண்ட்டை இங்கே சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்மளோட பொருளாதாரம் என்று பார்க்கும்போது ஓகே டொமஸ்டிக் இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட் இஸ் ஆல்சோ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி தான், நோ டவுட் அபவுட் இட். பட் பின்னாடி ஒளிந்திருப்பது என்னவென்றால் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ரிஃபைனரிக்கு வர வேண்டிய இந்த நேச்சுரல் கேஸ், அது தவிர ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி பெரிய பிரச்சனையை நோக்கி போகுது. ஸோ இது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட இவங்க எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 60% இவங்க தான் ஆக்சுவலாக சாப்பிட்டுக்கிறாங்க கன்சம்ஷன். நேச்சுரல் கேஸ், டையமோனியம் என்று பாஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபர்டிலைசரோ யூரியா தட்டுப்பாடு எனி டைம் வரத்துக்கு உண்டான அறிகுறிகள் தென்படுகின்றது. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டரிஸ்லாம் நேச்சுரல் கேஸா ரன் ஆகுது. ஸோ ஃபேக்டரிஸ் ஒரு புறம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நாஃப்தா என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள்,
இதுலேருந்து வரக்கூடிய ஒரு உதிரி பொருள் தான். டயர் ஃபேக்ட்ரிஸ், கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், நாஃப்தா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டயர் உற்பத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி. நான் ஏன் இதை திரும்ப இதெல்லாம் சம்மந்தம்லாம் பேசுகிற மாதிரி தோணும். ஆனால் பின்னாடி ஒளிந்திருப்பது கடந்த 3 மாதமாக நம் பொருளாதாரம் டிஸ்டர்ப் ஆகி கொண்டு இன்னைக்கு நமக்கு உணவுல கை வச்சிருந்தா காமன் மேனுக்கு புரியுது. இது வந்து இந்தியா நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இந்தியா என்னைக்கோ நின்றுச்சு. இந்தியா இவர் எப்போ வந்து ரஷ்யான்னு கையை வச்சாரோ அன்னைக்கே வந்து இந்த பலவீனமான ஒரு ஆட்சி இருப்பதால், நம் பொருளாதாரத்தை பற்றி கொஞ்சமும் கவலை இல்லாத ஒரு ஆட்சி இருப்பதால் தான் இந்த ரஷ்யா, ரைட் நீங்க சொல்றீங்களா, நான் அதை எப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்காவிடம் இருந்து ஒரு அழுத்தம் வருது. அந்த அழுத்தத்துக்கு இந்தியாவினுடைய பிரதமர் அடிபணிகிறார் அப்படின்ற உடனேயே அமெரிக்கா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிச்சு, நம்ம சொல்றதெல்லாம் கேட்கிறாரு, இனி நம்ம என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டதினுடைய ஒரு விளைவு தான் இப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்ம இருக்கோமா? உண்மை அதுதான். ஏனென்றால் இன்னும் கொஞ்சம் ஆழமா போனோம்னா இந்த அதிபர் யாரை கேட்டு செயல்படுறாரு? இஸ்ரேலை கேட்டு செயல்படுற ஒரு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, நேத்தன்யாகு வந்து இவருக்கு அழுத்தம் கொடுக்கிறார், நேத்தன்யாகு மோடிக்கு அழுத்தம் கொடுக்கிறார். நான் சொல்வதை நீ செய். ஒன்று நேரா சில விஷயங்கள் சொல்றார், ஒரு சில விஷயங்கள் நேரா சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, இப்போ நீங்க இந்த மீட்டிங் போயிட்டு வந்தோன்னே பிப்ரவரி 25-26 மீட்டிங் வந்தோம், நீங்க முதல்ல கேட்டீங்க பாருங்க, ஒரு எதிர்ப்பு கூட, ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்திய பாரம்பரியத்திலே ஒரு இந்த மாதிரி ஒரு செயல்கள் நம்ம வந்து பண்ணதே கிடையாது ஆக்சுவலா. ஏனென்றால் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் வந்து நம்மளோட ஆயில் ட்ரேடு, மற்ற ரைஸ் ட்ரேட், இப்போ பாஸ்மதியில இப்போ அஃபெக்ட் ஆக போகுது. இப்போ அதெல்லாம் இப்போ இங்கே எக்ஸ்போர்ட் போவதில்லை. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாட்டை நீங்கள் வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ணும்போது அவங்க நாளைக்கு ரிசீவ் பண்ணிப்பாங்களா? நான் எக்ஸ்போர்ட் இங்கிருந்து போகுது, அது தெரியுங்களா உங்களுக்கு? ஓர்மஸுக்கு இம்போர்ட் ஆகிற மாதிரி நான் ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் லைக் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லேருந்து நிறைய பொருட்கள் வந்து இந்தியாவிலிருந்து காட்டன் பொருட்கள் எல்லாமே வந்து ஈரான் அந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரைட் வழியா உள்ள போகுது. இப்போ ஹார்முஸ் ஸ்ட்ரைட் மூடப்பட்டதன் காரணமா இந்தியாவுக்கு, அட்லீஸ்ட் இந்தியா போன்றப்பட்ட நாடுகளுக்கு மூடப்பட்டதன் காரணமா ஆயில் வராதது ஒரு பிரச்சனை. அதை தாண்டி இந்தியாவோட எக்ஸ்போர்ட் அது தடைப்பட்டு இருக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். எஸ். ஸோ அப்ப நீங்க எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் முதல்ல அந்த ட்ரேட் டெபிசிட்ல சொல்றேன் உங்களுக்கு, நான் 40 பில்லியன் மாதத்துக்கு மாதம் எக்ஸ்போர்ட்ல வந்து நான் என்ன சொன்னேன், கிட்டத்தட்ட 40% தான் வந்து அமெரிக்காவை நோக்கி செல்கிறது. ஆனால் நம்ம வளைகுடா நாடுகளுக்கு செல்லக்கூடிய நம் ஏற்றுமதி, குறிப்பாக ஹோர்முஸ் ஸ்ட்ரைட் வழியாக செல்லக்கூடிய கிட்டத்தட்ட 25 முதல் 30, அது இப்ப சீசனல் வேரியேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சீசனல் ட்ரேட் மேஜர். அதுல இருக்கக்கூடிய ரைஸ் சார்ந்த பொருட்கள், பாஸ்மதி இண்டஸ்ட்ரி நமக்கு வந்து வடநாடுகளிலும் ரைஸ் இன்றும் உற்பத்தி ஆகிறது. ஸோ எங்கே நம்ம ஆல்டர்னேட்டிவ் வைக்க போகிறோம் என்ற கேள்வி வருகிறது. ஸோ இப்போ நான் இப்போ பொருளாதாரத்தில் ஒரு 20 பில்லியன் எக்ஸ்போர்ட்டில் இப்போ இதனால பாதிக்கப்போ ஒரு 5 பில்லியன் எக்ஸ்போர்ட்னு சொன்னீங்கன்னா, அப்போ இந்த 5 பில்லியனுக்குரிய டாலர் எங்கேருந்து உங்களுக்கு வரப்போகுது? காம்பன்சேட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால தான் 5 பில்லியனை ட்ரம்ப் கொடுப்பாரா? யூஎஸ் மார்க்கெட்டை திறந்து விடுவாரா? அவரு அங்க இருக்க ரைஸ் தான் இங்க தரணும்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம ரைஸை வாங்குறதுக்கு தயாரா இல்ல, ரெடியா பேசிட்டு இருக்காரு. இப்ப ஆக்சுவலா வந்து அவரு பேசியிருக்க ஸ்டேட்மெண்ட் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு சொன்ன மாதிரி வந்து அவரு ஓப்பனா இவரை கூட்டு வச்சு உங்களால நான் நிறைய சாதிச்சுக்கிறேன்னு தான் ஒரு மீட்டிங்ல முடிச்சிருக்காரு. இதை விட என்னங்க சொல்ல முடியும்? ஒரு இந்தியாவுக்கே இருந்த ஒரு பெருமை என்னன்னா வந்து ஒரு நெக் டு நெக் தான் வந்து பிடிஎஸ் நடக்கும்னு சொல்லுவாங்க, பைலேட்டரல் ட்ரீட்டிஸ். ஆனா இந்த மாதிரி வந்து எனக்கு வேண்டியது எல்லாமே சாதிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சீக்வன்ஸ், அதுதான் வந்து இந்த ஈரான் வார்ல நான் தெளிவா அதை பார்த்தேன். இவர் 13 அன்னைக்கு போறாரு, ஓகே, இட் இஸ் ஒரு அங்க போய் மதர்லி டீல்னாரு, இங்க போய் ஒரு டீலை முடிச்சாரு ஹிஸ்டாரிக்கா. அவர் அதை ரொம்ப பெருமையா சொல்றாரு. இவரு சொல்றாரு இல்லையா, அவர் ட்ரம்ப் அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அவருக்கு வேண்டியதை இங்க இந்தியாவில இம்போர்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அதுல என்னென்ன டீல் போட்டிருக்காங்க மெயினா பாத்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் வருதோ வரலையோ அங்கிருந்து வரக்கூடிய உங்களோட டேட்டா சென்டர்ஸ், ஓகே, அவங்களுக்குரிய பெனிஃபிட் எல்லாம் எடுத்துக்க போறாரு. 20 வருஷம் ட்ரேட் டிடி வாங்குறது, அதில் பட்ஜெட்லேயே எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை முடிச்சுக்கிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து க்ரூட் ஆயில், அதுக்கு அடுத்தது வெஜிடபிள் ஆயில், அதுக்கு அடுத்தது டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அதுக்கு அடுத்து இன்ஜினியரிங் குட்ஸ். ஸோ நெட்டா எனக்கு தெரிஞ்சு அந்த 16 பில்லியன் எக்ஸ்போர்ட்டா இருக்கக்கூடியது இன்னும் வந்து கீழே தான் போகும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அப்ப என்ன ஆக போகுதுன்னு சொன்னா, பிகாஸ் ஆஃப் த ட்ரேட் டீல், யூஎஸ் ட்ரேட் டீல்னால எல்லா பத்திரிகைகளும் வந்து அதை வந்து ட்ரேட் சர்ப்ளஸ் முடிச்சிருக்காங்க. இன்னும் ட்ரேட் டெபிசிட் அதிகமாக போகிறது. அதுதான் சொல்ல வர பாயிண்ட். 40 பில்லியன் டெபிசிட்டா இருக்க, பற்றாக்குறையா இருக்கு 40 பில்லியன் டாலர்கள்
மாதத்திற்கு மாதம் $40 பில்லியன் இருக்கக்கூடிய பற்றாக்குறை என்னை பொறுத்தவரையில் $60 பில்லியன் மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா வேற எங்கேயும் நம்ம பண்ணியிருந்ததெல்லாம் இப்ப இவரு நான் கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சாருன்னா, அவங்க சில பேர் ஈரான்ல வந்து நம்ம ருபி ட்ரேடிங் பண்ணியிருந்தவங்களா இப்ப இவர் டாலர் ட்ரேடிங்ல பண்ணாருன்னா நீ எங்க போய் நிக்க போறீங்க? இதெல்லாம் தான் நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள். லாங் டேர்மா வந்து அமெரிக்கா எதை யோசிச்சு இந்த சண்டையை தொடங்கி இருக்கு? இந்தியாவையும் கவனத்துல வச்சுக்கிட்டு, இந்தியாவையும் ஒரு பிளேயரா வச்சுக்கிட்டு எதை யோசிச்சு இந்த சண்டையை தொடங்கி இருக்கு? நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? அமெரிக்கா என்ன நினைக்குதுன்னா, தன்னோட பொருளாதாரத்துல இன்னைக்கு இந்தியாவை மையமாக தென் ஆசிய, தென்கிழக்கு ஆசிய, சவுத் ஏஷியாவை மையப்படுத்தி பார்க்கும்போது ஒன் ஆஃப் த டீல் எனக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா எனர்ஜி. இதை வந்து எப்போ சொல்லியிருக்காருன்னா, நேஷனல் ஸ்ட்ராட்டஜி செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணது தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த நாடுகளை நான் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார், நான் வந்து வியட்நாம் விஷயத்தில் தலையிடுவேன், நான் தாய்வான் விஷயத்தில் தலையிடுவேன், செமிகண்டக்டர் விஷயத்தில் தலையிடுவேன், நான் இந்தியா விஷயத்தில் தலையிடுவேன், நான் ஆப்பிரிக்கா விஷயத்தில். அந்த டாக்குமெண்ட்டை நீங்க ஸ்டெப் எடுத்திருந்தாலே இந்த ஒரு 8 வாரம் நமக்கு டைம் கிடைச்சிருக்கும். அந்த டாக்குமெண்ட்டை படிச்சிருந்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அப்ப இங்க வந்து குறி வச்சிருக்காருன்னு தெரியுது. நான் எனர்ஜி பாலிசியில வந்து இந்தியாவிடம் ஒரு டீல் போட போய் அவர் தான் டீல் தான் வார்த்தை யூஸ் பண்றாரு. அந்த வார்த்தைகள், அந்த செயல்கள் சொன்ன பிறகும் இவங்களுக்கு வந்து யோசிக்க முடியவில்லையான்றது அது பெரிய ஒரு அதுலேயே ஹிண்ட் கொடுத்துருக்குறாரு ஆக்சுவலா. அப்ப ஏன்னா சீக்வன்ஸ் கரெக்டா தான் வருது. ரஷ்யான்றாரு, அப்புறம் என்ன பண்றாரு, ஈரான்றாரு. அந்த ஈரான் இப்ப பேசலையே, போன வருஷம் வெனிசுலா பேச. சரி, ஓகே. இப்ப ட்ரம்போட திட்டம் என்ன சார்? இப்போ மிடில் ஈஸ்ட்ல இருந்து இந்தியா வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஆயில் அதை ஸ்டாப் பண்ணிருங்க, எங்கிட்ட இருந்து வாங்குங்க அப்படின்னு யோசிக்கிறாரா? எஸ். எப்படின்னா, நாம் வாங்கி கொண்டிருப்பது க்ரூட் ஆயில் பிளஸ் நீங்க நேச்சுரல் கேஸ் ரெண்டுத்தையும் சேர்த்துருவாங்க. நேச்சுரல் கேஸோட ஒரு காம்பவுண்ட் தான் எல்பிஜி. ஸோ இந்த ரெண்டுத்தையும் கூட்டும் போது அவர் என்ன நினைக்கிறார் என்றால், அந்த 25 முதல் 30 பில்லியன் டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது கட்டார், எமிரேட்ஸ், ஈரான் வந்து கிட்டத்தட்ட நமக்கு கொடுப்பது வந்து அதுல ஒத்துப்போகாத நாடு. எப்படின்னா வந்து அமெரிக்கா கொள்கைக்கு ஒத்துப்போத தனித்திருக்கும் நாடு, இப்போ வந்து தனித்து விடப்பட்ட நாடு மற்ற நாடுகளா. ஓகே, ஸோ இது மட்டும் தான் நமக்கு தொந்தரவாக உள்ளது. ஏன்னா இதை வந்து இப்ப நம்ம ஈரானை அடிச்சுட்டா எனக்கு ஒரே கல்லில் ஈவன் தேவைப்பட்ட 2 முதல் 3 மாங்காய் அடிப்பேன். இந்தியாவோடும் பேரம் பேசுவேன், தேவைப்பட்டால் சைனாவோடும் பேரம் பேசுவேன், தேவைப்பட்டால் ஜப்பானோடும் பேரம் பேசுவேன். 4வது குட்டியை இப்போ பொருளாதாரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் வியட்நாம், தாய்லாந்து போன்ற நாடுகள். ஸோ வந்து திட்டமிட்டு தெளிவாக இவர் இந்த எடுத்திருக்கும் முடிவு எனக்கு தெரிஞ்சு போரை நிறுத்த மாட்டார். ஹார்முஸ் ஸ்ட்ரெய்ட் வந்து மூடப்பட வேண்டும் அப்படின்றது தான் ட்ரம்போட விருப்பம். நம்ம ஈரான் அதை மூடும், அது மூடி இருக்கணும். எதை தூண்டினால் எது நடக்கும், அந்த திட்டத்தை ரொம்ப தெளிவாக நான் அதனாலதான் வந்து நான் ஒரு 3 தேதிகளை உங்களிடம் கூற விரும்புகிறேன். என்னன்னா வந்து பிப்ரவரி 13ஆம் தேதி வந்து அந்த ஹிஸ்டாரிக் டீல் அமெரிக்காவோட நடக்கிறது. மோடி செல்கிறார், இந்தியாவும் அமெரிக்காவும் நடத்துகிறார்கள். பிப்ரவரி 25, 26 நேத்தன்யாகுவை போய் சந்திக்கிறார். அங்கும் ஒரு டீல் என்று சொல்லுகிறார், ரஃபேலோ ஏதோ சொல்றாரு. இது 2 நாள் முடிந்த 2 நாட்களில் இங்க வந்து இவரோட வீட்டுல போய் காமினியை வந்து கொலை செய்கிறார்கள். ஸோ அப்ப இந்த சீக்வன்ஸ்ல இருந்து அவர்களோட திட்டம் தெளிவாகத்தான் இருக்கிறது. ஸோ அமெரிக்கா இந்தியாவிடம் ஒப்புதல் வாங்கிவிட்டது. ஸோ ஆயில் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த டீல தானே பிப்ரவரி 13ஆம் தேதி போடப்பட்ட டீல் வந்து நாங்க வந்து ஆயில் வந்து நாங்க இது பண்ணிக்கிறோம், அமெரிக்கன் ஆயில் வாங்கிக்கிறோம். நீங்க வெனிசுலால கொடுங்க, எங்க இருந்து அது அமெரிக்கா என்று மேட் இன் அமெரிக்கா என்று போடப்பட்ட அதான் உங்களோட ஸ்வச் பாரத், ஸ்வச் பாரத்ல ஆத்ம நிர்பாரத், அதான் எங்களோட மேக் இன் இந்தியா. சோ அந்த டீல் பிரகாரம் நாங்கள் கிட்டத்தட்ட வரக்கூடிய மாதங்களிலே, இன்னும் 2 மாதத்தில், அது வரைக்கும் இந்த பிரச்சனையை எவ்வளவு டிராக் ஆன் பண்ண முடியும் பண்ணாலும் பண்ணுவார்கள். இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனை, இந்த எல்பிஜி பிரச்சனை, இந்த மோடி அரசாங்கம் ட்ரம்பின் அறிவுரைப்படி, பரிந்துரைப்படி இதனை மே மாசம் வரை எடுத்து சென்றாலும் நான் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. தெளிவாக எனக்கு சொல்றது வந்து இவர்கள் தெளிவாக இன்னும் ப்ரொவோக் பண்ணுவாங்க. இன்னும் ப்ரொவோக் பண்ணி இதனை வந்து அடுத்த லெவல் வாரா மாத்தி, அதுக்கு அடுத்த லெவல் எடுத்து நியூக்கா நிறுத்தி, ஸோ அந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட்டையே மொத்தமா நாசம் பண்ணி ஈரானை கட்சியில டிஸ்ட்ராய் பண்ற மாதிரி பண்ணி, பட் ஈரானை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுவது எளிதல்ல. அவங்களே ஒத்துக்கிறாங்க. அங்க இருக்கிற அப்போசிஷன்ல இருந்து அங்க கூடிய ஃபார்மர் டிஃபென்ஸ் செக்ரட்டரி, ஈரானை நீங்க கை வச்சிருக்கீங்க, உங்களால முடியவே முடியாதுங்க, அவங்க கிட்ட கிட்டத்தட்ட 600 நியூக்ளியர் பாம் தயார் பண்ணி வைத்திருக்கிறான் அவன். ஈரான் என்பவர்
இன்னொரு நார்த் கொரியா தேவையில்லாம கை வைத்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து $200 பில்லியன் செலவாக போதா இல்ல $300 பில்லியன் செலவாக போதில் நீங்க அதை கை வைத்திருக்கிறீர்கள். 6 நாள்ல 11 பில்லியன். 11 பில்லியன்ஸ். சோ வெறும் 6 நாள். வெறும் 6 நாள். ஆனால் இவர் போட்டிருக்கும் திட்டம் என்னோட கணக்குப்படி ஓகே, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்தும் நாடகம் என்பது கிட்டத்தட்ட 60 நாள் தொடரும் என்பது. அந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு இப்ப ஒன்ஸ் இந்த ஆயில் ப்ராசஸிங் ஆயில் ப்ரொடக்ஷன் அதான் எனக்கு சொல்றாங்களோன்னு டவுட். இன்னும் 2-3 வாரத்துல வந்துடும், 2-3 வாரத்துல வந்துடும் சொல்றாங்க இல்லைங்களா? அது ஏன் அப்ப வந்து 2-3 வாரத்துல வந்துரும்னு சொன்னீங்கன்னா அப்ப நேத்தோ இல்ல போன வாரத்துல நீங்க வந்து உடனே முடிச்சிருக்கணுமே. ஏன் வந்து நான் வந்து வாரில இருந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன், வேண்டாம் இவ்வளவு பாதிப்பு வருது இவ்வளவு செலவு வருதுன்னு சொல்லி, ஆனா வந்து அந்த தெளிவான வார்த்தைகள் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் இவர்களோட நோக்கு வணிக நோக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த ஆயில் இங்க ரீச் ஆயிட்டவனே ஃபர்ஸ்ட் ஒரு சம் 100 பில்லியன் பேரல்ஸோ இல்லை 200. நீங்க சொல்றது அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய இந்திய அது வந்து கொச்சின் போர்ட்ல வந்து இறங்க போதா, வைசாக் போர்ட்ல வந்து அது வரைக்கும் இந்த நாடகத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்து ஏன்னா நமக்கு வேண்டிய ரிஃபைனிங் டெஸ்டிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து வரக்கூடிய எல்பிஜியும் வரும். இப்போ இதற்கிடையில வந்து நீங்க ரஷ்யாட்ட வாங்கிக்கங்க, ஒரு கன்செஷன் கொடுக்குறோம் 30 டேஸ்ன்னு அமெரிக்கா சொல்லுச்சு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இது இவர் நடத்தும் நாடகம். நான் அதை முதலே உங்களுக்கு சொன்னேன். முதல்ல வந்து என்ன சொன்னாரு, ஒரு ரஷ்யாவுக்கு சாங்ஷன் கொடுக்கும்போது ஈரான் கிட்ட வாங்கிக்கோன்னாரு. இப்ப ஈரானை அடிக்கும் போது நீங்க என்ன சார் இதுதான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டிப்ளமேசியில் இதெல்லாம் வந்து அழகா இல்ல, எதை சொன்னாலும் இந்தியா கேக்குதே. அதுதான் என்னை பொறுத்தவரையில் ஒரு நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டியது வந்து RSS என்பது இப்பயாவது இது இந்துத்துவா கட்சி கிடையாது, இது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வேலை செய்ய வேண்டிய கட்சி என்பது ஏன் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? நீங்க ஆக்சுவலா அந்த தருணத்தில் பார்க்கும்போது என்னை பொறுத்தவரை கடைசியா ஒரு போயிருந்தேன், டிஃபென்ஸ் ஃபேர் போயிருந்தேன். சென்னை ட்ரேட் சென்டர் நடந்தது ஜனவரி மாசத்துல. இந்த மாநில அரசு இஸ்ரேலை வரவழைக்கவில்லை, இன்விடேஷன் கொடுக்கவில்லை, வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அந்த கொள்கை ஏன் வந்து மற்ற மாநிலங்கள் எடுக்க முடியலன்னு கேட்கிறேன் நான். ஸோ இது வந்து சீரியஸாக இது மாநிலத்துக்குள்ளேயும் இது பேச வேண்டிய சப்ஜெக்ட் ஆயிடுது. இஸ்ரேல் அமெரிக்கா என்பது இது உங்களோட செலவினத்திலையும் என்னோட பொருளாதாரத்திலையும் கையை வைக்கிறது இல்லை. அப்ப ஏன் மக்கள் அதை உணர மாட்டேன்றாங்க? இந்த மோடி அரசாங்கம் இனியும் தேவையா, மோடி சார்ந்த கூட்டணிகள் இன்றைய இந்த மாநில அரசியல் தேவையா என்பதை ஏன் மக்கள் சிந்திப்பதில்லை? ஏன் மாநில தேர்தலையும் மத்திய தேர்தலையும் பிரிச்சு ஏன் பேசுறாங்க? இதெல்லாம் இதுல வரக்க ஒரு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய தலைப்புங்க. இது புரிய மாட்டேங்குது, காமன் மேனுக்கு புரிய மாட்டேங்குது ஆக்சுவலா. ஸோ நான் பாலிசி நேஷனல் லெவல்ல ஒரு பாலிசியை நாம மாத்தணும் அப்படின்னா இந்த மாநில அளவில் இருக்கக்கூடிய அரசுகள் கொடுக்கக்கூடிய அழுத்தமும் காரணம். நிச்சயமா கொடுத்தாகணும், நிச்சயம். இப்ப சரி, நேற்று கர்நாடகாவிலேயோ இல்ல வந்து சென்னை ஹோட்டல் சங்கத்தோட தலைவரோட முன்னாள் பேசுவோம், நான் மூட போறேன் சார் ஒரு தான் சொல்லிட்டு திங்கக்கிழமையிலேருந்து சொல்லிருக்கேன். அப்ப நான் வைத்த அப்ப நீங்க இப்பயாவது தெளிவா இருக்கீங்களா அப்படின்னு. இனி இப்படிப்பட்ட மத்திய அரசாங்கம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையா உங்களுடைய ஒரு வணிகத்தை ஒரு 30 நாளைக்கு மூடி வைக்க போகுது என்று சொன்னீங்கன்னா அந்த அரசாங்கம் நமக்கு தேவையா? அந்த அரசாங்கத்துக்கு துணை போகும் அரசாங்கம் நமக்கு தேவையா? இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்காம தடுப்பதற்கான வாய்ப்பு இருந்தும், அதை பற்றி முன்கூட்டியே தெரிந்திருந்தும் அந்த விஷயத்துல மக்களை தள்ளுறாங்க அப்படின்னா அந்த அரசு எதற்காக அப்படி செய்துன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்னுடைய 140 கோடி மக்கள் அவர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில சிக்குவாங்க அப்படின்னு தெரிந்திருந்தும் கூட இப்போ அமெரிக்கா சொல்றதை கேட்கறதையும் இஸ்ரேல் சொல்றதை கேட்கறதையும் ஈரானோடு நல்லுறவை வந்து துண்டிச்சுக்கிட்டதையும் ரஷ்யாவோட நல்லுறவை துண்டிச்சுக்கிட்டதையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன அழுத்தம் இருக்கு? எல்லாருக்கும் அந்த கேள்வி தானே இருக்கு. இப்ப நம்மளால ட்ரம்பை புரிஞ்சுக்க முடியுது. இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய அழுத்தம் எதை வைத்து இஸ்ரேல் கொடுக்குது அப்படின்னா எப்ஸ்டைன் ஃபைலை வச்சு. எப்ஸ்டைன் ஃபைல்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயத்தை இஸ்ரேல் கையில வச்சிருக்கு, மொசாட் கையில வச்சிருக்கு, வச்சு மிரட்டுது. இந்த மாதிரியான தகவல்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கப்படுது. மோடி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல அமெரிக்கா சொல்றதை கேட்கிறாரு அப்படின்னா எதற்காக அப்படி கேட்கிறார்? என்ன காரணம் சார்? அவரை பொறுத்தவரையில் எனக்கு தெரிந்த ஒரு கோணம் என்று சொன்னேன். ஐ திங்க் நேற்று வந்து டெக்சஸ்ல வந்து இவரோட தன்னோட லாபி என்று சொல்லக்கூடிய அம்பானி அதானி லாபிக்கு அங்க ஒரு பெரிய லைசன்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு. ரிஃபைனரி ஓபன் பண்ண $300 பில்லியன். அதே மாதிரி பைடன் காலகட்டத்தில் அதானிக்கு எதிரான எல்லா குற்றச்சாட்டுகள் ஆதாரங்கள் எல்லாம் வந்து முன்வைக்கப்பட்டு இன்னைக்கு SECல முன்னாடி நிக்குது. அமெரிக்கால அதானிக்கு எதிரான வழக்கு நடந்து இங்க எப்படி நம்ம வந்து மோடியை நாம் கிண்டல் செய்கிறோமோ, சொக்சியையும் இவரையும் நீரவ் மோடி அரெஸ்ட் பண்ணவில்லை என்று
இவருக்கு நண்பராக இருக்கக்கூடியவர் அதானியை அரெஸ்ட் பண்ண விரும்பவில்லை. குஜராத் லாபி என்று சொல்லக்கூடிய தனக்கு வேண்டியது இது சாதகமாக இருந்தால் நாங்கள் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் செல்லும், அதில் 150 கோடி மக்களை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது என்பது இன்று நேற்றல்ல. இது எனக்கு தெரிஞ்சு இப்ப நடந்து கொண்டிருப்பது இது 3வது லாக்டவுன் தான் நான் பாக்குறேன். டிமானிட்டைசேஷன் ஒரு லாக்டவுன் ஆகும், லாக்டவுன் ஒரு 2 வருஷம் லாக்டவுன் ஆகும், இந்த லாக்டவுன் ஒரு 3வது. என்ன சரி அந்த இந்தியா எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒண்ணுன்னா ஒரு உறுப்பியா நீங்க உடைச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முதுகெலும்பு உடைச்சு ஏன் இந்தியா மீண்டு வருதுன்ற மாதிரி இவங்களோட மெசேஜ் எல்லாம் அப்படிதான் இருக்கும்னு சந்தேகம் வருது எனக்கு ஆக்சுவலா. ஸோ அப்படி என்றால் இவர்கள் மிக தெளிவாக உள்ளார்கள். எங்களுக்கு இந்திய பொருளாதாரத்தை பற்றி கவலை, இந்தியர்களின் விலைவாசியை பற்றி கவலை இல்லை, இந்தியர்களின் வாழ்வாதாரத்தை பற்றி கவலை இல்லை. நான் இதுல இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும்னு மறந்துட்டேன். உஜ்வாலா திட்டம் என்று சொல்லக்கூடிய எல்லாம் பயங்கரமா எல்லாம் பேசியிருந்தாங்க போன வாரம். எடுத்து அப்பதான் பாக்குறேன் நான் உஜ்வாலா திட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி. அனைத்து குடும்பங்களுக்கும் எரிவாயு, அனைத்து அதுல பார்த்தா சிஏஜி அவ்வளவு சத்தம் போட்டிருக்கான். அதுலயும் ஒரு என்ன சொல்றது ஹை லெவல் ஆஃப் மேல் பிராக்டிஸ், முறைகேடுகள் கொஞ்சம் நெஞ்ச முறைகேடுகளா. அதுல சொல்ற இன்னைக்கு சொல்லக்கூடிய 30 கோடி குடும்பங்களுக்கு விமனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுல ஆல்மோஸ்ட் சைசபிள் குவான்டிட்டி அண்டர் ஏஜ் பீப்புளுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்களாம். உஜ்வாலா சிலிண்டர் 1 மேல் மெம்பர்ஸுக்கு சைசபிள், இதெல்லாம் சிஏஜி ரிப்போர்ட்ல இருக்கு, மேல் மெம்பர் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ரேட்டு கொடுக்குறீங்க நீங்க? 300 ரூபாய் சப்சிடைஸ் ரேட்டு கொடுக்குறீங்க. சரி, சிஏஜி ரிப்போர்ட் அதெல்லாம் எங்க போயிருக்கு அப்படி எடுத்து பார்த்தா எல்லாமே ஃபேக் ஆதார், அட்ரஸ் ப்ரூஃப் கிடையாது, லார்ஜ் டுவர்ட்ஸ் கமர்ஷியல் யூட்டிலைசேஷனுக்கு போயிருக்குது. வீட்டு தேவைக்கான எரிபொருள் வாங்கிக்கிட்டு அதை கமர்ஷியல் யூஸ் பண்றேன். நான் ஏன் அந்த பாயிண்ட் இப்ப சொல்றேன்னா, இன்றும் எனக்கு தெரிந்து நம் மாநிலத்தில் தெரியவில்லை. நிச்சயமாக இவர் சார்ந்த இப்ப நீங்க கேட்டதுனால இவர் யாருக்காக பண்ணுகிறாருன்னா தன்னோட குஜராத் லாபிக்காக தான் பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ அப்ப உண்மையாவே குஜராத்தில் இன்னைக்கு எல்பிஜி சப்சிடி ஷார்டேஜ் இருக்கா என்று கேட்டால், இல்ல உத்தரப்பிரதேஷ் போன்ற இல்லை உண்மையாக ஷார்டேஜ் இருக்கான்னு கேட்டால் எனக்கு என்ன சந்தேகமாக தான் தோணுது. எனக்கு அதுலேயும் கூட ஒரு ஃபேவரட்டிசம் காமிச்சு எனக்கு வேண்டிய மாநிலங்களுக்கு எல்பிஜி சப்ளை கொடுத்துக்கிறேன். ஏன்னா இன்னி வரைக்கும் ஸ்டாக் பொசிஷன் அவங்க சொல்லவே இல்லை. பிபிஏசி பெட்ரோலியம் பிளானிங் அண்ட் அனாலிசிஸ் செல்ல ஒரு டேட்டா கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா அது மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் கீழே வரக்கூடிய ஒரு இணையதளம். காலையில வரும்போது அதுல பாக்குறேன் ப்ரொடக்ஷன் டேட்டா மட்டும்தான் இருக்குது. இன்று கையிருப்பு எவ்வளவு சிலிண்டர்கள் நம்மிடம் உள்ளன என்ற தரவு இல்லை. ஸோ அப்படி என்றால் நாங்கள் எங்கள் விருப்பப்படிதான் ஆட்சியை நடத்துவோம். எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்றதை நாங்க முடிவு நீங்க எங்கிட்ட கேட்க கூடாது. இது மக்கள் தான் இப்படிப்பட்ட அனுபவங்களை, கசப்பான அனுபவங்களை சந்திக்கும் போது மக்கள் தான் முடிவு எடுக்க வேண்டும். அதில் 2 ஒன்று உங்களுக்கு கேட்கக்கூடிய தருணம் கேளுங்கள், இல்ல ஓட்டு போடும் நேரத்தில் தெளிவாக ஓட்டு போடும். ஸோ நம்ம இதுக்கும் தயாராக இல்லை அதுக்கும் தயாராக இல்லை. இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த வருடம் 25-26 பொருளாதாரமே எனக்கு தெரிஞ்சு இவங்க சொல்லக்கூடிய 6.8% ஜிடிபி அது நிச்சயமா இந்த 3-6 மாசம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வச்சு பார்க்கும்போது வெளியில் வேணா பேப்பர்ல வேணா பிஸ்கல் டெபிசிட்ல we have achieved 4.6% சொல்லாம வழிய பட் ஒரு டேட்டா எப்பயும் உண்மையை காமிச்சினே தாங்குது. அதுதான் நான் சொன்ன ட்ரேட் டெபிசிட் என்ற டேட்டா. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்தியா மிக மிக மோசமான விளைவுகளை வரக்கூடிய மாதங்களில் சந்திக்கும். ஏனென்றால் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய எல்பிஜியும் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய க்ரூட் ஆயிலும் கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்லுவது சர்வதேச விலையில் அமெரிக்கா தான் நிர்ணயிக்க போகிறது. ஏனென்றால் வெனிசுலா எடுத்து விட்டது. உலகத்தின் மிக 350 ட்ரில்லியன் டன்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் வச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இப்போ ஈரானி இவங்களையும் கையை வச்சாங்கன்னா அவனுக்கு நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் ரிசர்வ் கிடைச்சதுன்னா அவன் டிசைட் பண்றது அடுத்த 3 monthsல $140 to $150 per barrelனு சொல்றாங்க. அதை இந்தியன் ரூபியில கனெக்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மடங்குன்னு வச்சீங்கன்னா நம்ம தயாராக உள்ளோமா. 140 என்று 150 என்று சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 200 ரூபாய் ஒரு லிட்டருக்கு பெட்ரோலுக்கு நாம் தயாராகி உள்ளோமா, கொடுக்கறதுக்கு தயாராக உள்ளோமா? காமன் மேன் முடியுமா? அது மட்டுமல்ல, இப்ப இந்த 8 மாசம் 10 மாசத்துல வேலை இழப்புகள் அட்லீஸ்ட் கையிருப்புல சேவிங்ஸ்ல ஏதோ இருந்தாலும் அதுக்கு சரி கொடுக்குறோன்னு சொல்லலாம். இப்ப இந்த 8 மாசம் 10 மாசம் நிறைய சிறு குறு தொழில்கள் திருப்பூர் சுத்தமாக மூடப்பட்டுள்ளது. நான் நிறைய நண்பர்கள் சந்தித்துல 5 நாள் பின்னலாடி இதெல்லாம் கிட்டத்தட்ட 2 நாள் 3 மணி நேரம் தான் ஓடிட்டு இருக்கு இந்த ட்ரம்ப் பிரச்சனையில. இப்ப இதெல்லாம் சேர்ந்துன்னா இன்னும் உற்பத்தி காஸ்ட் எங்க போகுது?
யார் அந்த விலையை கொடுத்து வாங்க போகுது? அப்ப இவங்க சொல்ல அந்த குரோனிக் கேபிட்டல்ஸை நீங்க எல்லாம் சைலண்டா இருங்க, நாங்க குஜராத்ல இருந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கிறோம், இல்ல நாங்க வந்து அமெரிக்கால இருந்து இறக்குமதி பண்றோம், அதை மட்டும் நீங்க வாங்கி வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்றாங்களான்னு டவுட் ஆகுது எனக்கு. இதுதான் RSS சொல்லும் சித்தாந்தமா தெரியல. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.